எல்லாருக்கும் வணக்கம். படத்தில் பார்த்துட்டு இருக்கிற மிஷினை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கை விதைப்பு இயந்திரம் ஹேண்ட் சீடர் மிஷின். இந்த மிஷினை வாங்கி நீங்கள் ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் அதிகப்படியான வேலையை செஞ்சிட்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற பால் பேரிங்லாம் கொஞ்சம் டைட் ஆகிடும். ஏன்னா இந்த மண் துகள்கள் தூசு எல்லாம் போய் படிஞ்சு கொஞ்சம் டைட்டாக போக ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி டைட்டாக தெரியுது, கொஞ்சம் சவுண்டு வருது அப்படின்னா இந்த பால் பேரிங்கை மட்டும் கழட்டி மாற்றிடுங்க. இந்த 10 எண்ணிக்கை பால் பேரிங் செட்டப் தான். நீங்கள் இந்த மிஷின் வாங்கணும் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க, கொரியர் போட்டு விடுவாங்க. இல்லை அப்படின்னா லோக்கலில் இருக்கிற ஆட்டோமொபைல் கடையில் போயிட்டு அந்த கரெக்டான பால் பேரிங் எடுத்துகிட்டு போய் கொடுத்தனா அந்த சைஸு கரெக்டான சைஸை பார்த்து கொடுத்துருவாங்க. நீங்கள் இதை வந்து கழட்டி மாற்றத்தில் எந்த பெரிய கஷ்டமும் இருக்காது. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தட் மாதிரி பூட்டி இருக்கிறத நீங்கள் கழட்டும் போது ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே கழட்டி நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு போட்டிங்கன்னா போதும். இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா சீடை வந்து வெளியே தள்ளக்கூடிய ப்ரஷ். இது மேலே இருக்கிற அந்த கவர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கவர். இதுவும் உடஞ்சிருந்து நான் அதை மாற்றிட்டேன். நான் மொத்தமாக அந்த பால் பேரிங்கும் இந்த கவரையும் மாற்றுறதுக்கு வந்து அந்த 10 எண்ணிக்கை பால் பேரிங் இந்த கவரோடு சேர்த்து கொரியர் சார்ஜோடு சேர்த்து ஒரு 1100 ரூபா கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் விலை கூட தான் நினைக்கிறேன். லோக்கலில் தேடி தேடி வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காகவும் அந்த கவருக்காகவும் நான் மிஷின் வாங்கினவர்கிட்டயே வாங்கிட்டேன். இதை நீங்கள் கழட்டிட்டா திருப்பி மாட்ட முடியாமல் போயிடும், ஏதாவது உடஞ்சிரும், பிளாஸ்டிக்கில் இருக்குது அப்படின்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இதனோட இன்ஜினியரிங் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதையும் நீங்கள் தப்பாலாம் உங்களால் மாட்டிட முடியாது. தப்பாக மாட்டினீங்கன்னா அது கரெக்டாக மேட்ச் ஆகாது. அது கரெக்டாக மேட்ச் அதனோட எந்தெந்த பார்ட்ஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்து வச்சிங்கன்னா மட்டும்தான் அது வந்து பொருந்தும். அப்புறம் தான் நீங்கள் ஸ்க்ரூ போட முடியும். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுத்து வச்சிங்க கழட்டும் போது, அப்புறம் நீங்கள் அதே மாதிரியே மாட்டிடலாம். அவ்வளோதான் இது. அங்கே பாருங்கள், அந்த சின்ன நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது கரெக்டாக பார்த்து நம்ம எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து போட்டோம்னா மட்டும்தான் போட முடியும். அதெல்லாம் ரொம்ப நாளாக பயன்படுத்திட்டுருக்கீங்க, கொஞ்சம் தள்ள முடியல, டைட்டாக இருக்குது, ஏதாவது சவுண்டு வருது அப்படின்னா நீங்கள் இந்த பால் பேரிங் மட்டும் வாங்கி மாற்றிடுங்க. உங்களுக்கு நல்லாயிருக்கும் மிஷின். அதனோட லைஃப் டைம் அதிகமாகும். அதனால் வாங்கி மாற்றிடுங்க. நன்றி.